டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே சென்ற வகுப்பை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பாருங்கள் நண்பர்களே. சென்ற வகுப்பில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அல்லது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது மாநில சட்டமன்றம் அல்லது சட்டப்பேரவை என்பதை பற்றி பார்த்திருந்தோம் நண்பர்களே. அந்த வகுப்போடு மாநில அரசு அல்லது மாநில நிர்வாகம் என்பது நிறைவு பெறுகிறது. ஏனென்றால் அதை பற்றி விரிவாக பார்த்திருந்தோம் நண்பர்களே. அதாவது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் மாநிலத்தினுடைய ஆளுநர், அதற்கடுத்து மாநில சட்டமன்றம் என்பதை தனித்தனியாக பிரித்து பார்த்திருந்தோம். பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். அந்த வகுப்போடு மாநில அரசாங்கம் அல்லது மாநில நிர்வாகம் என்பது நிறைவு பெறுகிறது. அதற்கடுத்து உங்களுடைய பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த தலைப்பு தான் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்டு காஷ்மீர். இதிலிருந்து கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் 2 கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே. எனவே அதை இப்போது பார்க்கலாம். பிஇஓ தேர்விலும் கட்டாயமாக கேட்பார்கள். இந்த ஜம்மு அண்டு காஷ்மீர் மாநிலத்தை பற்றி முழுமையான தகவல்களை இப்போது பார்க்கலாம். இந்த ஜம்மு அண்டு காஷ்மீர் என்ற மாநிலம் 2019ஆம் ஆண்டு வரை இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இருந்தது. அதன் பிறகு அது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலம் 2019 வரை ஒரு இந்தியாவினுடைய இணைந்த மாநிலமாக இருந்தது. அதன் பிறகு அதை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்து விட்டார்கள். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். தேர்வில் எப்படி கேள்விகள் கேட்பார்கள் என்றால், ஜம்மு அண்டு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 370. அதாவது 370 தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது நண்பர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கென்று தனியாக ஒரு அரசியலமைப்பு இருந்தது. அந்த அரசியலமைப்பு படிதான் அவர்கள் செயல்படுவார்கள். அதாவது அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலம் வாங்கவோ விற்கவோ வெளி மாநிலத்தவர்களால் முடியாது. அந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் மட்டுமே அங்கு நிலம் வாங்க முடியும். அப்படி ஒரு சிறப்பான சட்ட திருத்தத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு தான் 370. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பல முறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. எந்த சட்டப்பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குகிறது என்று கேட்பார்கள். சட்டப்பிரிவு 370. அதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இந்த 370 என்ற சிறப்பு அந்தஸ்தானது 1954ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தானது 1954ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அது ஆகஸ்ட் 2019ஆம் ஆண்டு வரை அந்த சிறப்பு அந்தஸ்தானது தொடர்ந்தது. அதன் பிறகு அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கிவிட்டார்கள். அதாவது மத்திய அரசானது ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கிவிட்டார்கள். அதன் பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரித்து விட்டார்கள் நண்பர்களே. அதாவது 2 யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். அதில் முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு அண்டு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். இரண்டாவது லடாக், LADAK, லடாக் என்ற யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை 2ஆக பிரித்து முதல் ஜம்மு காஷ்மீர் என்ற யூனியன் பிரதேசமாகவும் இரண்டாவது லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள் நண்பர்களே. அதாவது 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். இது எதை அடிப்படையாக கொண்டு பிரித்தார்கள் என்று கேள்வி கேட்பார்கள் நண்பர்களே. பை எ பிரசிடென்டல் ஆர்டர், அதாவது குடியரசுத் தலைவரின் ஆணைப்படி. குடியரசுத் தலைவரின் ஆணைப்படி இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். அது கான்ஸ்டியூஷனல் ஆர்டர் 2019, அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது அரசியலமைப்பு சட்டம் 2019 படி ஜம்மு காஷ்மீர் பயன்பாட்டு சட்டம் 2019 படி ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டு விட்டது. அதற்கடுத்து இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தானது 1954 வழங்கப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து 2019 வரை அது நீடிக்குது. அதன் பிறகு அந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு இந்திய மாநிலங்களோடு அவை சேர்க்கப்பட்டு விட்டது நண்பர்களே. அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது இனி இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த மாநிலமாக இருக்கிறது. அதற்கு எந்த சிறப்பு அதிகாரமோ சட்டப்பிரிவோ கிடையாது. இந்திய மாநிலங்கள் முழுவதற்கும் என்னென்ன சட்டம் அதிகாரம் இருக்கிறதோ அதுவும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தும்படி மாற்றிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் 2 யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். அதற்கடுத்து இது 2019 மாநில மறுசீரமைப்பு சட்டம், அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்று சொல்லுவார்கள். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்று சொல்லுவார்கள் நண்பர்களே. 2019 படி மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இந்த 2 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாவது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், 2வது லடாக் யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். அதற்கடுத்து முக்கியமான கேள்வி, தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது என்று கேட்பார்கள். அதாவது தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதை தெரிந்து கொள்ளுங்கள். வருகிற பிஓ தேர்விலும் கட்டாயமாக கேட்பார்கள். அதாவது தற்போது 2025ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் 28 ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறது. தற்போது இது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதாவது தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் 1956 இந்தியாவில் 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரிஸ் மட்டுமே இருந்தது நண்பர்களே. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இந்தியாவில் 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் மட்டுமே இருந்தது. அதன் பிறகு எப்படி 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களாக வளர்ச்சி பெற்றது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே விரிவான 2 வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதை பாருங்கள். அதாவது ஸ்டேட் ஃபார்மேஷன் இன் இந்தியா என்ற தலைப்பில், அதாவது இந்தியாவில் மாநிலங்கள் உருவாக்கம் என்ற தலைப்பில் 2 வகுப்புகளை நாம் முன்பாகவே பார்த்திருக்கிறோம். அதில் இந்த விவரங்கள் அனைத்தும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. எந்தெந்த மாநிலங்கள் எப்போது உருவாக்கப்பட்டது, யூனியன் பிரதேசங்கள் எப்போது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி முழுமையாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அந்த 8 யூனியன் பிரதேசங்களை மட்டும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இதில் எது யூனியன் பிரதேசங்கள் என்று கொடுத்து கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது
தற்போது இந்தியாவில் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த 8 யூனியன் பிரதேசங்களை கொடுத்து எது எது இப்போது உள்ள யூனியன் பிரதேசங்கள் என்று கேட்பார்கள். முதலில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இரண்டாவது சண்டிகர். மூன்றாவது தாத்ரா நாகர் ஹவேலி, அதாவது தாத்ரா நாகர் ஹவேலி அண்டு டாமன் டையூ. இதை ஒருங்கிணைத்து விட்டார்கள் நண்பர்களே. அதற்கு முன்பாக தாத்ரா நாகர் ஹவேலி என்பது தனி யூனியன் பிரதேசமாகவும் டாமன் டையூ தனி யூனியன் பிரதேசமாகவும் இருந்தது. அதை இரண்டும் ஒன்றாக இணைத்து விட்டார்கள். நிர்வாக வசதிக்காக அந்த 2 யூனியன் பிரதேசங்களும் ஒன்றாக இணைத்து விட்டார்கள். அதாவது இப்போது தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ என்பது ஒரே யூனியன் பிரதேசமாக மாற்றிவிட்டார்கள். அதற்கடுத்து நான்காவது டெல்லி. டெல்லி என்பது யூனியன் பிரதேசம் தான் நண்பர்களே. டெல்லி 4வது யூனியன் பிரதேசம். 5வது ஜம்மு அண்டு காஷ்மீர். ஏற்கனவே இது மாநிலமாக இருந்தது. 2019இல் இதை யூனியன் பிரதேசமாக மாற்றிவிட்டார்கள். அதற்கடுத்து 6வது லடாக் என்ற ஒரு யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். 7வது லட்சத்தீவு என்பதை 7வது யூனியன் பிரதேசமாக பிரித்திருக்கிறார்கள். அதற்கடுத்து 8வது யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. 8வது யூனியன் பிரதேசம். இந்த 8 யூனியன் பிரதேசங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் தேர்வில் ஏதேனும் ஒன்றை கொடுத்து யூனியன் பிரதேசமா இல்லையா என்று கேட்டாலும் கேட்டு விடுவார்கள், அல்லது 8 யூனியன் பிரதேசங்களை வரிசைப்படுத்து என்று கேட்டாலும் கேட்பார்கள். எனவே இந்த 8 யூனியன் பிரதேசங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முக்கியமாக 2 தகவல்களை சொல்லியாக வேண்டும். இந்த டெல்லி என்பது 1991ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 69வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி, அதாவது டெல்லியானது 1991ஆவது ஆண்டு கொண்டு வரப்பட்ட 69வது அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி டெல்லியானது தேசிய தலைநகராக மாற்றி அமைத்தார்கள் நண்பர்களே. அதற்கு முன்பாக டெல்லியானது ஒரு மாநிலமாக இருந்தது. இந்த 1999ஆம் ஆண்டு 69வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 69வது சட்ட திருத்தத்தின்படி டெல்லியானது தேசிய தலைநகர் பகுதியாகவும் சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலமாகவும் உருமாற்றினார்கள், அதாவது மாற்றி அமைத்தார்கள். அப்போதுதான் டெல்லியானது யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்கப்பட்டு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. இது தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை, கட்டாயமாக கேட்பார்கள். எந்த சட்ட திருத்தத்தின்படி டெல்லியானது தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது என்று ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். 69வது சட்ட திருத்தம் 1991ஆம் ஆண்டு டெல்லியானது தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது. அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, பாண்டிச்சேரியானது புதுச்சேரி என்று எப்போது மாற்றப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. 2006ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என்று மாற்றினார்கள். அதற்கான சட்ட திருத்தம், அதாவது 2006ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என்று மாற்றினார்கள். அதுபோக பாண்டிச்சேரியானது யூனியன் பிரதேசமாக எப்போது மாற்றப்பட்டது என்று கேட்பார்கள். 14வது சட்ட திருத்தம் 1962. அதாவது புதுச்சேரியானது எப்போது யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. 14வது சட்ட திருத்தம்
அதாவது 14வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 1962ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 14வது சட்ட திருத்தத்தின்படி புதுச்சேரியானது ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. இந்த 2 தகவல்கள் முக்கியமானது நண்பர்களே. ஏதேனும் ஒன்று தேர்வில் கேட்பார்கள். அதாவது டெல்லி எப்போது தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 69வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. அதே போல் பாண்டிச்சேரி எப்போது யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 14வது சட்ட திருத்தம் 1962. அதற்கடுத்து பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என்று எப்போது மாற்றினார்கள் என்று கேட்பார்கள். 2006ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என்று மாற்றினார்கள். அதற்கடுத்து இன்னொரு கூடுதல் தகவல், இந்த 69வது சட்ட திருத்தத்தின்படி டெல்லியானது தேசிய தலைநகர் பகுதியாக அறிவிக்கப்பட்டது என்று பார்த்தோம். அப்படியானால் அதற்கு முன்பாக தேசிய தலைநகராக இருந்த பகுதி எது என்று கேட்பார்கள். அதற்கு முன்பாக தேசிய தலைநகராக இருந்தது கல்கத்தா நண்பர்களே. இது பெரும்பாலும் தேர்வில் கேட்கப்படுவதில்லை. இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் கேட்டாலும் பதில் அளிக்க வேண்டும். எனவே டெல்லி இந்தியாவின் தேசிய தலைநகராக ஆவதற்கு முன்பு இந்தியாவினுடைய தலைநகராக இருந்தது எது என்று கேட்டால் கல்கத்தா. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து கல்கத்தா தான் இந்தியாவினுடைய தேசிய தலைநகராக இருந்து வந்தது. 91வது ஆண்டு தான் டெல்லியானது தேசிய தலைநகராக மாற்றப்பட்டது நண்பர்களே. இவ்வளவுதான் நண்பர்களே இந்த ஜம்மு காஷ்மீர் பற்றிய மாநிலத்தினுடைய தகவல்கள். அதைவிட அதிகமான தகவல்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் அதனோடு தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே நம்முடைய வகுப்புகளை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக இதிலிருந்து தான் கேள்விகள் வரும் நண்பர்களே. இதோடு இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பற்றிய விவரங்கள் முடிவடைகிறது. அடுத்த வகுப்பில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி நண்பர்களே. அடுத்து சந்திப்போம்.